மூஞ்சி மூஞ்சி சில மூஞ்சிகளை பார்த்தாதான் சோத்துடன் போல தோணும். தமிழா ஒரு நிமிஷம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நாங்கள் வந்து இந்த அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. ரெசிபிஸ் எதுவும் காட்ட போகிறதில்ல, அதுக்கு பதிலாக vlog மாதிரி, அதாவது புரியல சின்ன மார்னிங் ரொட்டீன் மாதிரி உங்களுக்கு சிம்பிளாக காட்டலான்னு நினச்சேன். இந்த இடம் தான் தெரியல இடம். நான் வந்து காலையில் பசங்களை ஸ்கூலில் விட்டு வீட்டுக்கு வரதுக்குமே பார்த்தீங்கன்னா 9-10 ஆகிடும். இது என்ன பிரமாதம். அதுக்கப்புறம் வந்தவுடனே வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் என்னென்ன எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணி பண்ணுறேன்றதை உங்ககிட்ட நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆண்டியப்பா இவங்களுக்கு மத்தியில ஏன்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட முடியலடா. அதே மாதிரி இன்னைக்கு ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரதுக்குள்ளே 9:15 ஆயிடுச்சு. வந்த உடனே முதல்ல துணி துவைச்சிட்டேன். ஏன்னா 2 நாள் துணி துவைக்கல, அதனால் துவைச்சி எடுத்துகிட்டு வந்து மாடியில் காய வைக்கலான்னு எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து நேற்று வந்து சும்மா ரஃபாக காய போட யூஸ் பண்ண வந்து அரிசி பேகு, அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம துவைச்ச துணியெல்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கேன். துணியும் வந்து எல்லாத்தையும் காய போட்டாச்சு, கிளிப் எல்லாம் போட்டாச்சு. உடனே ஃபீலே பண்ணாதீங்க, கஷ்டம் வருதுன்னா ஃபர்ஸ்ட் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுங்க. பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி துணி தான், ஏன்னா 2 நாளா கண்டிப்பா துவைக்கவே இல்லை. மட்டும் முடியுது அதனாலதான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் துணி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனாலதான் வந்த உடனே முதல் வேலையை வந்து கொஞ்ச நேரம் கூட உட்காராம என்ன ரொம்ப ஜாம் ஆகுது, எல்லா துணியும் துவைச்சி போட்டேன். 2 நாளாக பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்தது. அப்போல்லாம் துணி துவைக்காமல் இன்னைக்கு துணியை துவைச்சி காய போட்டு மேகத்தை பார்த்தா ஃபுல்லாக இருட்டுருக்கு. சின்ன மேகமே சின்ன மேகமே சேர்த்து வச்ச காசு வீசு சின்ன மேகமே. பார்க்கலாம், இன்னைக்கு லக்கு இருந்தால் நம்ம துணியெல்லாம் காஞ்சி நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். அக்கின் நான் கீழே வந்த பிறகு அந்த பேக்கில் மடித்து வச்சுட்டு கிச்சனுக்கு வந்து சாமான்லாம் வந்து தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாமான் இருந்தது. இது எப்படி வந்ததுன்னு எனக்கும் தெரியல. யூஸ்வலாக இந்த மாதிரி என்னோடய சிங்க் எப்போவுமே ரொம்ப வழியாது. அடிக்கடி நான் வந்து யூஸ் பண்ண வந்து கழுவி வச்சிடுவேன். அதுதான் நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். சிங்க்கு காலியாக இருந்தால் தான் ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். இப்போ வந்து நான் பார்த்தேன்னா சாமானும் கழுவி முடிச்சாச்சு. அடுத்து வந்து கிச்சனும் கழுவிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு கிச்சன் மேடையும் கழுவிட்டேன். எத்தனை பேர் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டவ்வை வந்து தண்ணி போட்டு கழுவிங்கன்னு சொல்லுங்கள். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. ஏன்னா வந்து எனக்கு டவுட்டாக இருக்குது, அந்த மாதிரி கழுவுறது கரெக்டாக இல்லை, அதனால் ஏதாவது சீக்கிரமாக வந்து ஸ்டவ் வந்து ஏதாவது டேமேஜ் ஆகுமான்ற ஒரு பயம் எனக்குள்ளே இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவீங்கன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இப்போ வந்து கிச்சனும் கழுவியாச்சு, ஸ்டவ்வும் கழுவியாச்சு. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா சிங்க்கும் வந்து நம்ம க்ளீனாக கழுவி எடுத்தாச்சு. உனக்கு வெக்கமா இல்லை? இந்த மாதிரி கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கிறத பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன சிரிப்பு ராஸ்கல். என்னோட கவுண்டர் டாப் எப்படி தான் இப்போதான் எப்படியே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டையும் பெருக்கியாச்சு. என்னதான் எல்லா வேலையும் செஞ்சாலும் வீடை பெருக்குனாதான் நம்ம வீடு சுத்தமாக இருக்குன்ற ஃபுல்ஃபில் எண்ணமே நம்மளுக்கு வரும். ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க. வீடையும் வந்து பெருக்கியாச்சு. குப்பைங்க அவ்வளோவா இருக்காது, ஏன்னா வந்து அடிக்கடி வந்து நான் எடுத்து போட்டுருவேன் குப்பைங்கெல்லாம். என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. அதே மாதிரி மேட்டும் வந்து அந்தந்த இடத்துல போட்டாச்சு. இப்போ வீடு நல்லா க்ளீனாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சரி, இப்போ என்னடா பண்ண சொல்ற? இவ்வளோ வேலை செஞ்சிட்ட பிறகு கண்டிப்பாக பசிக்கும். எனக்கும் பசிச்சிச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், கேரட், பீன்ஸு, ஸ்வீட் கார்ன் போட்டு வந்து சும்மா தொக்கு மாதிரி வச்சுருந்தேன். அதையே வச்சு சாப்பிட்டாச்சு. நான் எப்போவுமே சாப்பிடும்போது வந்து யூடியூப்பில் ஏதாவது ஒரு ரெசிபி வீடியோ பார்த்துக்கிட்டே வந்து சாப்பிட்றது ஒரு வழக்கம். நம்மளுக்கு இவ்வளோ வேலை இருக்குது, இதான் வேலையாடா. அதே மாதிரி சாப்பிட்டு லஞ்சும் முடிச்சிட்டேன். ரசம் வந்து ஊற்றி சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, அதனால் அப்படியே குடிச்சு. இல்லை சார், இல்லை கண்ணு கலங்குது. அழுவுடா எரும மாடு, அழுவுடா. நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சு.
பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் முடிக்கிறதுக்கே 11 ஆயிடுச்சு. என்னடா இது 11 மணிக்கு லஞ்சு சாப்பிட்றீங்கன்னு பார்க்காதீங்க. நான் பசிக்கும் போது சாப்பிட்ணும், மற்றபடி ஆஃப்டர்நூனு மார்னிங் லஞ்சு அப்படிலாம் பார்க்க மாட்டேன். சாப்பிட்ட தட்டும் கழுவி வச்சாச்சு. சாப்பிட்ட பிறகு நான் வந்து ஸ்வீட் சாப்பிட்றது வழக்கம். இன்றைக்கி ஸ்வீட் எதுவும் இல்லைன்றதுனால வாழைப்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டேன். பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். 11லேருந்து 12 மணி வரைக்கும் நீங்கள் இப்போ பார்க்குற இந்த வீடியோ எடிட் பண்ணிவிட்டு 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் பிக் பாஸ் நான் எப்பவும் பார்ப்பேன். பிக் பாஸ் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து யூடியூப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் குழந்தைங்கள ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரதுக்கு நான் கிளம்பிட்டேன். வெரி குட், எக்ஸலென்ட், வண்டர்ஃபுல். பார்த்தீங்கன்னா டைம் வந்து 2:30. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய். எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.